அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய பேரீச்சம்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பேரீச்சம்பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினமுமே பேரீச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பேரீச்சம்பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்ச்சத்து, மேங்கனீஸு, விட்டமின் பி6, மேங்கனீஸ் எல்லாமே இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சத்துக்களை எல்லாம் பெறுவதற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பழம்னா அது பேரீச்சம்பழம் தான். ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்லைன்னா 3 பழம் சாப்பிட்டோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்முடைய ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது நமக்கு தீர்வாக இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய உடலில் வயதாக கண்ணினுடைய பார்வையானது குறைய ஆரம்பிக்கும். இந்த கண்ணினுடைய குறை பார்வைக்கும் மங்கலான பார்வைக்கும் எந்த சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா விட்டமின் ஏ தாங்க. இந்த விட்டமின் ஏ குறைவால் ஏற்படக்கூடிய கண் மற்றும் கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான ஒரு சிறந்த பழமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது பேரீச்சம்பழம் தான். இந்த பேரீச்சம்பழத்தை நீங்கள் தினசரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கண்ணுடைய பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே போல் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களும் பேரீச்சம்பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த பேரீச்சம்பழத்தை தேனோடு கலந்து நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். இதனால் கண் பார்வை கோளாறுகள் கூட நீங்கி போயிடும். பேரீச்சம்பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய செரிமான மண்டலத்திற்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பழத்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் இருக்குது, இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, வேறு ஏதாவது ஒரு செரிமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பேரீச்சம்பழத்தை தினமும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஏன்னா இந்த பேரீச்சம்பழத்தில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாக போயிடும். ஏன் சொல்லப்போனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி இந்த பாதிப்புகள் இருந்துச்சுன்னா குடல் புற்றுநோய்கள் வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ இது மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா பேரீச்சம்பழம் தான். ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் குடல் புற்றுநோய்க்கு வழிவகுத்து கொடுத்துடும். இது மாதிரி பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் பேரீச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த பேரீச்சம்பழத்தை தனியாக சாப்பிட்றத விட அதோட தேன் கலந்து சாப்பிட்றது, பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிடும் பொழுது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது நரம்பு தளர்ச்சியை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி ஞாபக சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். கை காலில் ஏற்படக்கூடிய தளர்ச்சியை குணமாக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பேரீச்சம்பழம் உதவியாக இருக்குது. பேரீச்சம்பழத்தை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ பிடித்தமான வகைகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பேரீச்சம்பழத்தில் மேங்கனீஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மெக்னீஷியம் என்ன பண்ணுன்னா தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை எல்லாம் குறைக்கும். இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சி கொடுக்கும். பேரீச்சம்பழம் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் எடுத்துக்க வேண்டிய ஒரு பழம். அதுவும் கர்ப்பகாலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த காலத்தில் நீங்கள் நிச்சயமாக இந்த பேரீச்சம்பழத்தை எடுத்துக்கணும். இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒவ்வொரு பெண்களுக்குமே இது தேவைப்படக்கூடிய ஒரு பழம் தாங்க. மாதம் மாதம் வாங்கக்கூடிய பழங்களில் இந்த பழமும் உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு மறக்காமல் செக் பண்ணுங்கள். பேரீச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆனது நம்ம இதயத்தை நல்லா செயல்பட வைக்கும். இதய செயல்பாட்டை சீராக்கி ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கும். ஸோ பேரீச்சம்பழம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். பிபி பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பேரீச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 பழம் போதும். அதிகபட்சமாக நீங்கள் சாப்பிட்டீங்க 3 சாப்பிடுங்க. இதுவே போதுமானது தான். பேரீச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க, மூளையினுடைய செயல்பாடுகளும் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ மூளை நல்லா செயல்பட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஞாபக சக்தி நிறைய கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை வந்து கிடைக்கும். எதையுமே வந்து எளிதில் வந்து கற்றுக்க முடியும். அந்த திறமை வந்து கிடைச்சிடும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க மந்தமாக இருக்காங்க, எதையுமே வந்து மைண்டில் வந்து அவங்க செட் பண்ணிக்க முடியல, நல்ல கவனம் இல்லாமல் இருக்காங்க, ஞாபக மறதியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தினசரி பேரிச்சம்பழம் வந்து கொடுத்துட்டு வாங்க. இந்த பேரிச்சம்பழம் ஒன்று போதும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் பேரிச்சம்பழத்தில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. இந்த அயன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரத்தம் ஊறணும் அப்படின்னா பேரிச்சம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய ரத்த அணுக்களுடைய அளவு அதிகமாக்கி ரத்த சோகையை வந்து தடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பேரிச்சம்பழத்துக்கு இருக்குது. இதனால் உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். ஸோ தினசரி 3 பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய பிளட் இன்க்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பிளட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய இயக்கம், உடம்போட இயக்கமும் வந்து நல்லா இருக்கும். சோர்வு இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் கண்டிப்பாக அவசியமானது. அதே போல் சளி இரும்பலுக்கும் பேரிச்சம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சளி இரும்பல் இருக்கக்கூடியவங்க பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு நீங்கள் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி இரும்பல் இருந்தது அப்படின்னா கூட எல்லாமே வந்து சரியாக போயிடும். இது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகள் நீங்களும் கண்டிப்பாக வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எலும்புகள் வந்து பலம் இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கால்சியம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா பேரிச்சம்பழம் சாப்பிடும் பொழுது நிறையவே இருக்குது. கால்சியம், இரும்பு சத்து இதெல்லாம் வந்து தேவைப்படக்கூடியவங்க தினமுமே வந்து பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்களுடைய உடம்புக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களுமே வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரிச்சம்பழம் வந்து சுவைக்கானது மட்டும் கிடையாது. ஏன்னா பல வழிகளில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடியது. ஏன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நிறைந்த ஒரு பழம். பொட்டாசியத்தில் தொடங்கி மேங்கனீஸு, விட்டமின் B6லேருந்து எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த பழத்தில் இருக்குது. பொதுவாக வெயில் காலங்களை விட குளிர்காலங்களில் நம்மளுடைய உடலுக்கு நிறைய நோய்கள் வரும். ஸோ அந்த வகையில் ஆரோக்கிய உணவுகளை குளிர்காலத்தில் நம்ம எடுத்துக்கணும், அவசியமாக வேணும். அப்போ தான் நோய் கிருமிகள் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கும். குறிப்பாக விட்டமின், தாது, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இப்படி எல்லா சத்துக்களும் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக நம்ம வந்து சாப்பிடணும். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது பேரிச்சம்பழம் தாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகும். முதல்ல எலும்புகள் வந்து ரொம்ப வலுவாக ஆரம்பிக்கும். குளிர்காலத்தில் சூரிய ஒளி நம்ம மீது படுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் விட்டமின் D வந்து உற்பத்தியும் நம்மளுடைய உடம்புல குறைவாக இருக்கும். எலும்புக்கு வலு சேர்க்க விட்டமின் D ரொம்ப முக்கியம். அதனால் பேரிச்சம்பழத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது எலும்புகள் உறுதியாகும். மேலும் இந்த பழத்தில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், காப்பர், மெக்னீஷியம் எல்லாம் இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் கால்சியம் சத்தும் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால பல்லு கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க இந்த பேரிச்சம்பழத்தை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. இந்த மெக்னீஷியம் சத்து சதை வீக்கத்தை வந்து குறைச்சி உங்களுக்கு மூட்டு வலி, வீக்கம் இதிலேருந்தெல்லாம் நிவாரணம் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பையும் தேவையான வெப்பத்தையும் இந்த பேரிச்சம்பழம் கொடுக்கும். ஏன்னா உடலுக்கு தேவையான வெப்பத்தை குளிர்காலங்களில் பேரிச்சம்பழம் வந்து தரும். ஸோ இதை சாப்பிட்றதுனால உடல் பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பாக வந்து வச்சுருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குளிர்காலங்களில் எந்த நேரமும் பார்த்திங்கன்னா மந்தமாகவும் சோர்வாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு உடனடியாக வந்து எனர்ஜியை வந்து தரக்கூடிய பழங்களில் பேரிச்சம்பழம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ரொம்ப டயர்டாக இருக்குது, உடனே உங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு சுறுசுறுப்பானது வந்துடும். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றல் அதிகமாகவே கிடைக்கும். அதே போல் ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரத்த சோகை வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தான் முடி கொட்டும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும், மங்கனத்தோடாக இருக்கும், கர்ப்ப காலத்தில் கருக்கலைப்பு ஏற்படும். இந்த மாதிரியான அபாயங்களை குறைக்கிறதுக்கு ரத்த சோகையை வந்து சரி பண்ணணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுடைய கருவளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சருமத்திற்கு நல்ல ஒரு ஊட்டம் கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால சருமத்தை ரொம்ப இளமையாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களுடைய பாதிப்பை வந்து குணமாக்கும். இவ்வளவு நிறைய பயன்களை தரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பயன்பெறுங்க.
இந்த பதிவில் பேரிச்சம்பழத்தை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடலாம் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.